ஒண்ணுமில்ல மோகினி, வழக்கமான வசூல் தான். ஓ புத்தி ஒன்ன விட்டு எங்க போக போகுது? டேய் கரையா, இந்தா போய் சோப்பு வாங்கிட்டு வா. ஏன் சோப்பு இருக்கு எடுத்துக்க. ஐய, நீ உபயோகப்படுத்தின சோப்பு எனக்கு வேண்டாம். என்ன மோகினி, உன் மாமன் சோப்பை நீ உபயோகப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா ஆஹா, உன் அக்கா மக மேல இவ்வளவு பரிவு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. டேய் நீ போடா. அக்கா, சின்ன மாஸ்டர் வர்றாரு, ஒரு சோப்பு பத்தாது, 4 சோப்பு போட்டு குளிங்க. அடச்சி. என்னக்கா அப்படி பாக்குற? நம்ம கூட்டத்துக்கு புது நம்பர். உன் பேர் என்ன தம்பி? முத்து. முத்துவா? ஆமாங்கா. அக்கா, என்னைய அக்கான்னு கூப்பிட்ட? ஏன்கா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட கூடாதாக்கா? நல்லா கூப்பிடு தம்பி. ஏன்கா அழுறீங்க? எனக்கும் உன்னை போல ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரும் முத்துதான். தொழிலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு உயிரோட அழைச்சுக்கிட்டு போறாங்க. திரும்பி வரும்போது வெறும் உடலைத்தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். போன இடத்துல அவன் மொட்டை மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டான்னு சுலபமா சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்ததும் அவன் நினைப்பு வந்துருச்சு. என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லக்கா. நான் ஒரு அனாதை. ஐயோ பாவம். தம்பி, நீ என் கூட வா. நீங்க சாப்பிடலையாக்கா? நான் குளிச்சிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. அக்கா, இந்தாங்க சோப்பு. டாய், சில்றேங்கடா. குடுக்க போறியா இல்ல? கொண்டாடு. பாபா, நீ சாப்பிடு தம்பி, இப்பவே வந்துடுறேன். மோகினி, கெட்ட பழக்கம் நீ சொல்ற. ஆனா வருஷக்கணக்கா என் மனசுல புதஞ்சு கிடக்கிற அத்தனை எண்களும் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியுது. அயோக்கியா, இத கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னால என் அக்கா, அதான் உங்க அம்மா, உன்னை அனாதையா விட்டுட்டு இறந்துட்டாங்களே. அப்போ இந்த நாகப்ப இல்லைன்னா உன் கதி என்ன ஆகிருக்கும்? அதையேதான் நானும் உனக்கு நினைவுபடுத்துறேன். எல்லாரையும் பறி கொடுத்துட்டு உன் ஆதரவுல வாழற என்ன காப்பாத்த வேண்டிய நீயே இப்படி முறை தவறி நடந்துக்கலாமா? உன் அழகுதான் என்னை இப்படி எல்லாம் நடக்க வைக்குது. இன்னைக்கு உன்னை நான் சொந்தமாக்கிக்க போறேன். எனக்கு உரிமையான பொருளை நான் அனுபவிக்காம விட மாட்டேன். கிட்ட நெருங்குன ஜாகிரதை. பாத்தியாயா, உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்க. நான் தானே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருந்தா அந்த நொண்டி பயலுக்கு இப்படி என்ன தொட்டு பேச தைரியம் வந்திருக்குமா? அக்கா, அழாதீங்க அக்கா. பொண்ணா பிறந்துட்டேனே, அதுவும் இந்த பொல்லாதவங்க கூட சேர்ந்துட்டேனே. எப்படி அழாம இருக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு அழுக வருது. முத்து, எனக்காக வருத்தப்பட நீ ஒருத்தனாவது இருக்கியே. ஆமா, அந்த நொண்டி ஏன் உங்க கூட சண்டை போடுறான்? உங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காதா?
என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சண்டைய போடுறோம். இந்த கெட்டவங்க கூட நாமே இருக்கணும். வாங்க எங்கேயாவது போயிடலாம். அது முடியாதுப்பா. ஏன் பயமா இருக்கா? நம்ம வேகமா ஓடி போயிடலாம். அந்த நொண்டியால பிடிக்கவே முடியாது. போறதா இருந்தா நான் எப்பவோ போயிருப்பேன். இனிமே இவர் போற அன்னைக்குத்தான் நானும் போக முடியும். யாருக்கா இவரு? நான் உனக்கு அக்கா இல்ல, இவர் தான் உனக்கு அத்தான். நல்லா இருக்காரே. உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் நல்லா தான் இருக்காரு. ஆனா உலகத்தார் கண்ணுக்கு அப்படி இல்லையே. முரட நல்லா தெரியறாரு. இப்ப இவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து விடுதலை ஆறாரு. சீக்கிரமா வந்துடுவாரு. For more updates, like, comment, subscribe to our channel.